இப்படத்தில் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சவுத்ரி மற்றும் வெங்கட் பிரபுவின் ட்ரேட் மார்க் கூட்டணி பிரேம்ஜி, வைபவ் என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கிறது. முக்கியமாக வெங்கட் பிரபுவின் ஆதர்சன இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா புதிய கீதை படத்துக்குப் பின்னர் விஜயுடன் இரண்டாவது முறையாக இசை கூட்டணி அமைத்திருக்கிறார். இதில் எதிர்பார்ப்பை கூட்டியிருப்பது 80களின் வெள்ளி விழா நாயகன் மோகன் இதில் வில்லனாக நடித்திருப்பதே. 1977இல் மோகன் முதல்முறையாக அறிமுகமானதே தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனர்களில் ஒருவரான பாலு மகேந்திராவின் படத்தில்தான். மகேந்திரன் 1980இல் நெஞ்சத்தை கிள்ளாதே என்ற படத்தில் பிரதாப் போத்தனுடன் மோகனை நடிக்க வைத்தார். அந்த படம் மற்றும் அடுத்த படம் வெளியாவதற்கு முன்பாக பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் பிரதாப் போத்தனுடன் மோகன் நடித்த மூடுபனி படம் வெளியானது. 1981இல் கிளிஞ்சல்கள் எனும் திரைப்படத்தில் நாயகனாக அறிமுகமானார் மோகன். 1980இல் ஒரு மாத கால இடைவெளியில் வெளியான மூடுபனி, நெஞ்சத்தை கிள்ளாதே இரண்டு படங்களுமே வெள்ளி விழா கண்டது. 1984இல் ஒரே ஆண்டில் 19 படங்கள் மோகன் நடிப்பில் வெளியாகி சாதனை படைத்தது. 1988இல் காரிகை உறைவு படத்தில் கருணாநிதியின் திரைக்கதை மற்றும் வசனத்தில் வெளியான பாசப்பறவை படத்தில் கருணாநிதி கூறியதன் பேரில் தனது சொந்தக் குரலில் பேசினார் மோகன். மோகன் ஹீரோவாக அறிமுகமான முதல் 2 படங்களும் வெள்ளி விழா கண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றன. மோகன் 70க்கும் மேற்பட்ட படங்களுக்கு என். சுரேந்தரின் குரல் கொடுத்திருக்கிறார். அவர் மின்னலில் குரல் பேசுவதிலும் மோகன் அளவு கடந்த மைன்மரை குறிக்கிறார். மோகன் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படத்தின் பெயரை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும். இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.